யூ ஆர் chosen ஃபார் a chosen. நீங்க எப்ப தெரியுமா உங்க ரட்சிப்பு நிறைவேறுதா தான் சொல்ல வரேன். நீங்கள் தேவன் உங்களை அழைத்த அழைப்பை எதற்காய் நீங்கள் பிடிக்கப்பட்டீர்களோ அதை நீங்கள் பிடித்துக் கொள்ளும் போது, அந்த இடத்திலே நீங்கள் வந்து நிற்கும் போது உங்கள் ரட்சிப்பு நிறைவேற ஆரம்பிக்கிறது. ஆமென், ஆமென், ஆமென். when you miss the track, நீங்க பரலோகத்துக்கு வந்துடுறீங்க, ஆனா ரட்சிப்பை நீங்க கேரி அவுட் பண்ணல, எக்ஸிக்யூட் பண்ணல. இன்னொரு வார்த்தை சொல்றது எஃபெக்டிவேட். அத இன் எஃபெக்ட்டுக்கு நீங்க என்ன செய்யல, கொண்டு வரல. இன் எஃபெக்ட்டுக்கு கொண்டு வரல. இன் எஃபெக்ட்னே ஒன்று இருக்கு. ஒரு விஷயத்தை எஃபெக்ட்டுக்கு நீங்க கொண்டு வரல. இப்போ மைக் இருக்கு பாருங்க, இந்த மைக் இருக்கு, நல்ல மைக் தானே பாருங்க, நல்ல மைக் இருக்கு. இப்போ நான் பேச போறேன், இந்த மைக் ஆஃப் பண்ணிட்டு இந்த மைக்கில் கேட்குதான்னு மட்டும் கேளுங்க. கேட்குதா? இப்போ இந்த மைக்கில் இது வரைக்கும் நான் பேசினேன், கேட்கல. ஏன்னா அந்த மைக்கை ஆஃப் பண்ணிட்டு பேசினேன். ஆஃப் பண்ணி இருக்கிற வரைக்கும் இந்த மைக் இனி எஃபெக்ட்டுக்கு என்ன செய்யல, வரல. ஆனால் எப்போ இந்த மைக் ஆன் ஆகுதோ அப்போதான் இந்த மைக்கோட பர்பஸ் வாழ்க்கையில் நிறைவேறுகிறது. ஆமென் சொல்லுவோம். அப்படித்தான் என் மேல ஒரு ரட்சிப்பு இருக்கு. இந்த ரட்சிப்பை எப்ப நீங்க கேரி அவுட் பண்ணி என்ன நோக்கத்துக்காக தேவன் என்னை ரட்சித்தாரோ அந்த நோக்கம் நான் சாவதற்கு முன்பாக என் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அப்பொழுதே அந்த ரட்சிப்பு நிறைவேற ஆரம்பிக்குது. எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். என் அருமையான தேவனுடைய பிள்ளை, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய் என்று தெரியும், ஆனால் எதற்காய் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய் என்பதை நீங்கள் சிந்தித்திருக்கிறீர்களா? இல்லை போற இடமெல்லாம் அப்படி மார்க்க போட்டுட்டு இது தப்பு இது சரி, இது தப்பு இது சரி என்று மார்க் போடுறதுக்காக மட்டும்தான் நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா? இல்லை, உங்களுடைய ரட்சிப்போட பர்பஸ் என்னப்பா? இருளாய் இருக்கிறது என்று புலம்புவதை விட ஒரு மெழுகுதிரியை ஏற்றி வைப்பது சிறந்ததுன்னு சொன்னான் ஒரு கவிஞன். உங்க கண்ணில் ஒரு குறை படுகிறது என்றால் என்ன தெரியுமா அர்த்தம்? என்ன அர்த்தம் சொல்லுங்க? அந்த குறையை நீங்க தான் சரி செய்யணும்னு வச்சிருக்கிறாரு. கையை தட்டுங்க அவருக்கு. எங்க ஆபீஸ்ல ஒரு பேப்பர் கிடக்குதுன்னு வச்சுக்காங்களேன், என் கண்ணில் படுதுன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? என்ன அர்த்தம் சொல்லுங்க? அந்த பேப்பரை நான் தான் எடுத்து போடணும்னு தேவன் சொல்றாரு. அதனால என் கண்ணில் அது படுது. ஸோ உங்கள் கண்களில் குறைவுகள் காணப்படும் என்றால் நீங்கள் பாக்கியவான்கள். காரணம், அந்த குறைவை நீக்குவதற்கு தான் தேவன் உங்களை அங்கே வைத்திருக்கிறார். ரட்சிப்பு நிறைவேறட்டும். I am a chosen for a chosen. எலியாவை தேவன் தெரிந்து கொண்டார். எலியாவுக்காக சாரிபாத்தை தெரிந்து கொண்டார். When you miss your track, you are missing your address. உங்களுடைய ட்ராக்கை நீங்க மிஸ் பண்ணும்போது, உங்கள் பாதையை நீங்கள் மிஸ் பண்ணும்போது உங்கள் முகவரியை நீங்கள் இழந்து போகிறீர்கள். I know what's the power of the anointing of a commander. ஒரு கமாண்டரோட காலிங்னா என்னன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் கமாண்டரா இருந்திருக்கிறேன். கர்த்தர் அடிக்கடி சொல்வாரு, டேவிட் வாஸ் a king. ஜோஆப் பேரு இஸ் a commander. ஆனா this David was previously he was a commander. அதனால ஒரு நல்ல கமாண்டருக்கு, ஒரு சரியான தளபதியாய் ஒரு ஊழியத்தில் இருந்தவனுக்கு தான் சரியான தளபதிகள் கிடைப்பார்கள் என்று நான் சொல்லுகிறேன். எப்படி கமாண்டர்? ஒரு தடவை அந்த உரியா ராஜா அவனுடைய மனைவியை இந்த தாவீது என்ன செய்தான்? எடுத்துக்கொண்டான். எடுத்துட்டு தளபதிட்ட எழுதி கொடுக்குறான். அவனை முன்னாடி விட்டு விலகிருங்கடா, அவனை கொண்டுங்கடான்றான். அவன் பதறான், தலைவா இதுவரைக்கும் இன்டர்வல் வரைக்கும் ஹீரோவா இருந்தீங்க, ஒரு செகண்ட்ல வில்லன் ஆயிட்டீங்க என்று நினைச்சு ரீபாலா ராரான்னு ஒதுங்கல. அவன் சொன்னான், என் மேல ஒரு அனாயிட்டிங் இருக்கு. தட் அனாயிட்டிங் இஸ் a commander anointing. எனக்கு அவங்களுடைய அர்ப்பணிப்பை பார்க்கும்போது மிரண்டிருக்கிறேன். அதனாலதான் பைபிள் அவங்க பேரெல்லாம் எழுதும்போது தேவன் அவன் அபிஷேகத்தை எப்படி பார்த்திருக்கிறார். அவனை வெட்டுறான்னு நேர போய் வெட்டிட்டு வந்தான். அவன் ரைட் ராங் தெரியாது. அவன் சொல்லுவான், என்ன தேவன் ஒரு பர்பஸ்க்கு வச்சிருக்கிறாரு. கிங் டேவிட் கூட இருக்கும்படி என்ன வச்சிருக்கிறாரு. கிங் டேவிட் செஞ்ச தப்புக்கு அதுக்கப்புறம் கமாண்டரை தாக்குனாரா, டேவிட்டை தாக்குனாரா? அவர் எவனை டீல் பண்ணுமோ அவனை சரியா டீல் பண்ணிடுவாரு. ஆனா என் வேலையை நான் சரியா பார்த்தேன், அவ்வளவுதான். நான் உள்ள பூந்து ராஜா வேலை பார்க்க முடியாது. நான் ஒரு கமாண்டர், நான் ஒரு தளபதி. எனக்கு அழைக்கப்பட்ட வேலையை நான் சிறப்பாய் செய்வேன். I am a chosen for a chosen.
திஸ் இஸ் மை அட்ரஸ். உங்கள் அழைப்பை அல்லது உங்கள் தெரிந்து கொள்ளுதலை நீங்கள் தவற விடும்போது என்ன நடக்கிறதுனா உங்கள் முகவரியை இழந்து போகிறீர்கள். உங்கள் முகவரியை இழந்து போகிறீர்கள். நீங்க பக்கத்து கிளாஸ்ல போய் உட்காந்துட்டீங்கன்னா அந்த கிளாஸ்ல எவ்வளவு பேர் இருந்தாலும் நீங்க தனியால் தான். ஏன் சொல்லுங்க? அது உங்க கிளாஸ் கிடையாது. அப்படித்தான் தேவன் உங்களோடு இணைத்த கூட்டத்தை விட்டு நீங்க வேற இடத்துல போய் நிற்கும் போது நீ பொது தனியாளவே இருப்பீங்க. ஆனா தேவன் சொன்ன இடத்துல வந்து உட்காந்தீங்கன்னா நீங்க தூரமா உட்கார்ந்தாலும் நெருங்கின ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப கண்டுபிடிங்க, திஸ் இஸ் மை அட்ரஸ், திஸ் இஸ் மை காலிங். தேவன் என்னை இதற்காகத்தான் அழைத்திருக்கிறார். ஆனால் பிசாசு பொதுவாக என்ன செய்வானா, இந்த அட்ரஸை மட்டும் உங்களை விட்டு எடுக்கணும், இந்த ட்ராக்ல இருந்து உங்களை வெளியே கொண்டு வரதுக்காக எத்தனை கோடியை கொட்டுவதற்கு தயாராக இருப்பான். உங்க அபிஷேகத்தை அது மன்னிக்கும், உங்களுடைய அழைப்பை உங்க ட்ராக்ல இருந்து உங்களை வெளியே கொண்டு வரதுக்காக கோடிகளை கொடுப்பதற்கு தயாராக இருப்பான். கோடிகளை கொடுப்பதற்கு தயாராக இருப்பான். அம்மா மூலமா பேசுவான், அப்பா மூலமா பேசுவான், அண்ணே மூலமா பேசுவான், ஒய்ஃப் மூலமா பேசுவான். அவனுடைய ஒரே நோக்கம் உங்களை அழைப்பிலிருந்து வெளியே கொண்டு வந்து உங்களை அட்ரஸ் எல்லாம் ஆக்குறது. ஆனால் இது தெரியாமல் பொண்டாட்டி பேசிட்டு இருக்கோம், அம்மா பேசிட்டு இருப்பான், அப்பா பேசிட்டு இருப்பான். ஆனால் இன்னைக்கு காலையில் நான் கண்ண முடிஞ்ச முடிக்கணும் யோசித்தேன். அட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனதா, ஒரு லீடர் டிசைபிள் ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் ஆனதான்னு ஒரு சந்தேகமே எனக்கு வந்துருச்சு. ஏன் சந்தேகம் வந்துருச்சுன்னு ஆச்சரியமாக சொல்கிறேன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான், இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங். ஆனால் ஒரு வசனத்தை படித்த உடனே எனக்கு கதி கலங்கிருச்சு. இயேசு கிறிஸ்து சீசர்களை பார்த்து சொல்கிறாரு, எவனாகிலும் என்னை விட தன் மனைவியை அதிகமாக நேசிக்கிறவன் எவனோ அவன் எனக்கு பின்னே வர பாத்திரம் அல்ல அப்படின்னு போயிட்டார். எனக்கு கொஞ்ச நேரம் ஈர கொள்ளலாம் என்ன செஞ்சிருச்சு, நடுங்கிருச்சு. அப்போ லீடர்ஷிப் இருக்கிற அட்டாச்மெண்ட்டு அதை விட முக்கியமானதோ அப்படின்னு ஒரு கேள்வி என் மேலே முன்னாடி வந்து நிற்கிது. ஏன்னா அது இட் இஸ் லைக் மேரேஜ். அது தேவனுடைய ராஜரீகம். தேவன் பாருங்க, அந்த காலத்தில் ராஜாக்கள் போருக்கு போகும்போது ஒய்ஃப் வந்து என்ன போகாதே போகாதே என் கனவா பொல்லாத சொப்பனம் தான், நானுங்க டெய்லி நீ சொப்பனத்தை பார்த்துக்கிட்டு மண்டையில் போட அப்படின்னு நேரம் என்ன செஞ்சுட்டான், நான் போவேன். அப்போ just see how they were standing on their ground in their office, in their calling. அதுதாங்க ராஜரீகம். வந்து போட்டு விட்டாங்க. இது பூம்புகாரில் அந்த கண்ணகி வந்து அந்த சிலம்பு உடைச்சிட்டு, இந்த சிலம்பு நீ சொன்ன சிலம்பு இல்லடான்னு சொல்லிட்டு அந்த ராஜாவை பார்த்து சொல்கிறான், நீதி தவறிய உனக்கு செங்கோல் எதற்கு, உன் நிழலில் இருந்தவனுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்காத உனக்கு வெண்கொற்ற குடை எதற்கு, உன் தலைக்கு கிரீடம் எதற்கு. இந்த வார்த்தையை கேட்டவன் அந்த ராஜா கதிகலங்கி அப்படி உயிரை விட்டுறான். இதே பதட்டம் தான் ஆபிரகாம் சொன்னார், சர்வலோக நியாயாதிபதி நியாயம் செய்யாதிருப்பீரோ அப்படின் போது தேவனுடைய அரசாட்சி, தேவனுடைய ராஜரீகம், தேவனுடைய சொல் தவறா தன்மை, இவைகள் எல்லாம் அப்படியே ஒரு காலம் எந்திரிச்சு மெஜஸ்டியா எந்திரிச்சு நினைச்சு சச்சம் காட் கிங். அந்த ராஜாங்க அவரு. அந்த ராஜரீகத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவர் சொன்னார்னா அந்த வார்த்தை மாறவே மாறாது. ஆமென் ஆமென் ஆமென். செங்கோல் இருக்குன்னு அதுக்கு அர்த்தம் இருக்கு, கிரீடம் இருக்குன்னு அதுக்கு அர்த்தம் இருக்கு, வெண்கொற்ற குடை இருக்குன்னு அதுக்கு அர்த்தம் இருக்கு. இந்த உலகத்து மனிதர்களே மன்னர்களாக இருக்கும்போது தங்கள் நீதி தவறும் போது உயிரை விடுகிறார்கள் என்றால், ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் ஒரு வார்த்தை உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணுவார் என்றால் அதை எப்படி தவறுவார்? அந்த அபிஷேகம் தான் அப்படியே அந்த அரண்மனை அந்த போர் படை தளபதி அத்தனை பேருக்கு வருது பாருங்க. இன்னைக்கு என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு, எக்ஸிக்யூட் ஆவதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள், பிரயாசப்படுங்கள், ஒர்க் அவுட் பண்ணுங்க. பண்ணி உங்களுக்குள்ள என்ன காலிங், எதற்காக தேவன் அழைத்தார் என்பதை சிறப்பாய் கண்டுபிடித்து அதை சரியாய் செய்யும் போது நீங்கள் எதற்காய் பிடிக்கப்பட்டீர்களோ அதை பிடித்துக் கொள்ளும்படி பவுல் சொல்றான், ஆசையாய் தொடர்கிறேன். ஆமென் சொல்லுவோம். So complete the purpose of your calling. Your calling is a very strong calling. தேவனுடைய அழைத்திருப்பது ஒரு வலுவான அழைப்பு. அந்த அழைப்பு உங்க மனசுக்குள்ள ஒன்ன சொல்லுச்சுன்னா அதை ஸ்ட்ராங்கா நீங்க ஃபாலோ பண்ணிடணும். அது அடுத்த வசனம் சொல்றாரு, அதை நிறைவேற பிரயாசப்படுங்கள், ஏனென்றால்
ஏனென்றால் தேவன் தாமே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி உங்களுக்குள் விருப்பங்களையும் செய்கைகளையும் உண்டு பண்ணுகிறவராய் இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்க விருப்பம் 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 எங்க இழுக்குதோ அங்க உங்க அழைப்பு 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 இருக்குன்னு அர்த்தம். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஏன்னா தேவன் உங்களுக்குள்ள விருப்பத்தை கொடுக்கிறாருனாலே, அப்போ உன்னை கண்டுபிடிச்சுக்கணும், ரட்சிப்பு இதன் மூலமாய் நிறைவேற போகுது. ஏதோ ஒரு காரணத்துக்காக தேவன் ஒரு குறிப்பிட்ட சபையை நோக்கி உங்கள் கால்கள் ஓடும் என்றால், உங்களுக்குள்ள ஒரு விருப்பம் வரும் என்றால், உங்கள் ரட்சிப்பை நிறைவேற்றக்கூடிய ஒரு காரியங்கள் அங்கே இருக்கிறது என்று அர்த்தம். அங்க இருக்கிறவர் உங்க ரட்சிப்பை நிறைவேற்றுறதுக்கு உங்களுக்கு வேலை செய்யறவர்னு அர்த்தம். You are working out for the completion of the salvation. எப்படிலாம் இந்த சால்வேஷன் கேரி அவுட் ஆகுது, நிறைவேறுது என்பதை ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இன்னைக்கு நான் சொல்லிட்டு அனுப்புகிறேன் உங்களுக்கு. அடுத்த வாரம் தொடர்ந்து ராஜரீகத்தை பார்ப்போம். ஏசாயா 46:11 வாசிங்க. உராஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கில் இருந்தும் என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்தில் இருந்தும் வர வளைக்கிறவருமாய் இருக்கிறேன். என் ஆலோசனையை, இங்கே பாருங்க, உங்கள் லைஃப்பில் ஒரு திட்டத்தை தேவன் கொடுத்துருப்பார், ஒரு அழைப்பை தேவன் கொடுத்துருப்பார், ஒரு பர்பஸ் தேவன் வச்சிருப்பார். ஆனால் அந்த திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு மனுஷனை தேவன் வெளியில் வச்சிருப்பார். ஆமேன். எல்லாம் சொல்லுங்க. எனக்கு ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருது. அப்படின்னா என்னன்னா, அது அப்புறம் பேசுவோம் வசனத்தை. அழைப்பு உங்களுக்குள்ள இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, அழைப்பு எனக்குள்ள இருக்கு, எனக்குள்ள இருக்கு. அதை நிறைவேற்றுற ஆளு வெளியில் இருக்கிறாரு. கர்த்தர் சொல்றாரு, என் ஆலோசனை எல்லாம் உன் வாழ்க்கையில் நிறைவேற்றுறதுக்காக ஒரு மனுஷனை நான் தூர தேசத்திலிருந்து கொண்டு வருவேன். அந்த மனுஷனை உன்னோட நான் இணைப்பேன். அவன் இணைஞ்ச பிறகுதாண்டா உன் வாழ்க்கையில் நான் சொன்ன தீர்க்க தரிசனங்கள், வார்த்தைகள், ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற ஆரம்பிக்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லு. ஹல்லேலூயா. சோ என் வாழ்க்கையோட பர்பஸ் என்னன்னா, ஒரு பகுதி, அதாவது என்னுடைய நிறைவு, அதாவது ஒரு புதையலை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யறாங்க, 4 தகடை சேர்க்கிறாங்க. இந்த 4 தகடும் சேர்ந்த உடனே அந்த புதையல் இருக்கிற இடம் என்ன செய்யுது தெரியுது. ஒரு தகடில் பாதி தான் இருக்கும். இப்போ உங்க தகடு இருக்கு பார்த்தீங்களா, தகடு தகடு உங்க தகடு, அதுல உங்க 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 வாழ்க்கையோட பூரணம் இருக்காது, பாதி தான் இருக்கும். ஆனா தேவன் வச்சிருக்கிற டிவைன் கனெக்ஷன், தேவன் சொல்லி இருக்கிற அந்த சரியான தளபதி அல்லது சரியான ராஜா அல்லது சரியான ஆலோசகன் அல்லது சரியான மந்திரி அல்லது சரியான உடன் ஊழியர் அல்லது சரியான ஒரு சப்போர்ட்டர் உங்களோடு இணையும் போது உங்களுடைய படம் பூரணமாக ஆரம்பிக்கிறது. உங்கள் ரட்சிப்பு நிறைவேறுகிறது. டிவைன் கனெக்ஷன், it makes complete your salvation. நீங்க ஒரு தகடோட போய் நின்னீங்கன்னா அவர் கேட்பாரு, தகடங்க அப்படின்னுவார். இன்னொரு தகட நீங்க என்ன சொல்லுவீங்க, என்னதான் ஆண்டவரே அப்படின்னுவீங்க. அவர் என்ன சொல்லுவாரு, தகடு தகடு. என்ன சொல்ல வரேன்னா, உன்னை புரிஞ்சுக்கங்க, நான் பெரிய ஆளு, நான் யாரு, எனக்கு எல்லாம் தெரியும், நான் ஒரே ஆளே உலகத்தை சுத்திடுவேன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தனி மரம் தோப்பாகாது. அந்த மரம் எவ்வளவு கனி கொடுத்தாலும், சடசடையாக கொடுத்தாலும் அது மரம் தான். ஆனால் எப்போ 10 மரம் சேர்ந்து நிற்குதோ அப்போதான் தோப்பு. ஆமென். அதனால் ஒவ்வொருவரும் மற்றவர்களை தங்களிலும் மேன்மையாய் எண்ணுங்கள், அவருடைய அபிஷேகங்களை அங்கீகரியுங்கள். காரணம், அவர்களுக்காக நீங்கள் அல்ல, உங்களுக்காகத்தான் அவரை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். என்னை சுற்றி இருக்கிறவர்கள் அபிஷேகத்தை நான் மதிக்கிறேன், என்னை சுற்றி இருக்கிறவர்கள் மீது இருக்கிற தாளந்துகளை நான் மதிக்கிறேன், அவர்களை அழைத்த அழைப்பை மதிக்கிறேன். யோபு சொன்ன வார்த்தையை நினைவு கூறுகிறேன், என்னை தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கினவரே அவனையும் தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கினார். பாஸ்டர்னா மாஸ்டர் கிடையாது, மாஸ்டர் ஆஃப் ஆல் கிடையாது. எனக்கு உதவி செய்யத்தான் அவனை வச்சிருக்கிறாரு, அவனுக்கு நான் வாய்ப்பு கொடுக்கல என்கிற எண்ணம் உங்களுக்குள் இருந்தால், உங்களோடு இருக்கிற 40 வருடம் 50 வருடம் உங்களோடு மேலாக உங்களோடு இருப்பார்கள்.
நம் எல்லோருக்குள்ளும் தேவன் ரட்சிப்பை கொடுத்துருக்கிறாரு. அந்த ரட்சிப்பு நிறைவேறட்டும். ஆமாம், இயேசுவின் நாமத்தினால. அப்போ உங்கள் ஆலோசனை நிறைவேற்றத்தக்க மனுஷனை தேவன் உங்களோடு இணைக்கும் போது கண்டுபிடிச்சிக்காங்க, எனக்குள்ளே இருந்த ரட்சிப்பு நிறைவேற ஆரம்பிக்குது. பொருளாதார ஆசீர்வாதமாக, ஊழிய பெருக்கமாக, அல்லது வியாதி இல்லாத சரீரமாக எனக்குள்ளே வெளிப்பட ஆரம்பிக்குது. இப்போ என்ன நடக்க ஆரம்பிக்குதுன்னா, என் ரட்சிப்பு நிறைவேறுது. அந்த மனுஷன் உங்களை தனிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கிறாளா மட்டும்தான் கிடையாது. ஒரு நல்ல ஒரு போதகரை நீங்கள் மீட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ஆலோசனை நிறைவேற்றத்தக்க மனுஷனை நீங்கள் பார்த்துட்டீங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வறுமையை மாற்றி ஆசீர்வாதத்தையோ, அல்லது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வியாதியை மாற்றி சுகத்தையோ கொடுக்கக்கூடிய சரியான செய்தியின் மூலம் எங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நபரை நீங்கள் பார்த்து விட்டீர்கள் என்றால், உங்கள் ஆலோசனை நிறைவேற்றத்தக்க அந்த மனுஷனை நீங்கள் கண்டுபிடித்து விட்டீர்கள் என்று அர்த்தம். திஸ் இஸ் அ டிவைன் கனெக்ஷன். எதற்காய் நான் பிடிக்கப்பட்டேனோ, முக்கியமான வார்த்தை, நான் பிடிக்கப்பட்டது உண்மை, ஆனால் எதற்காய் பிடிக்கப்பட்டேன்? 2 தருணங்கள் வாழ்க்கையில் பொன்னான நாட்கள். ஒன்று நீங்கள் பிறந்த நாள், இன்னொன்று நீங்கள் ஏன் பிறந்தீர்கள் என்பதை புரிந்து கொண்ட நாள். நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றால் அதுதான் வாழ்க்கையில் அர்த்தமே அன்னைக்கு வருது. சரி, அப்போ என்னை சுற்றி இருக்கிறவர்கள் என்னோடு என் வாழ்க்கையில் நல்ல என் வாழ்க்கையில் என்னை வச்சு தேவன் வச்சிருக்கிற திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய உறவுகளைத்தான் தேவன் எனக்கு தர்றாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா, இனிமே நான் பெருமையாக இருப்பேனா தாழ்மையாக இருப்பேனா? தாழ்மை தானாக வரும். இந்த ஊழியத்துக்கு 100 ரூபாய் ஒருத்தர் கொடுக்குறாருன்னா கூட அவரை இந்த ஊழியத்தில் தேவன் இணைத்திருக்கிறார். அவர் வாழ்க்கையின் ஆலோசனைகளை நிறைவேற்றுவதற்கு தேவன் என்னை அவர்கள் வாழ்க்கையில் இணைத்திருக்கிறார். என் வார்த்தைகள் மூலமாய் அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஆலோசனை தேவன் நிறைவேற்றத்தக்கதாய் என்ன நினைச்சிருக்கிறார். இந்த ஊழியம் உலகமெங்கும் கொண்டு செல்வதற்கு, இந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு, எனக்கு கொடுத்த ஆலோசனை நிறைவேற்றுவதற்கு அவரை என்னிடத்தில் தேவன் இணைத்திருக்கிறார். இப்படி ஒருவர் பாரத்தை ஒருவர், அதான் கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். என்னவென்றால், என்னுடைய ரட்சிப்பு நிறைவேறணும். மாம்ச கோபம், மாம்ச சண்டை, கசப்பு, வைராக்கியம், இப்படி சில்லறத்தனமான காரியங்களை சொல்லி உங்களை இருக்க வேண்டிய ட்ராக்கை விட்டு வெளியே கொண்டு வரதற்கு பிசாசு முயற்சி செய்வான். அல்லது கோடிகளை கொட்டி உங்களை ட்ராக்லேருந்து வெளியே கொண்டு வரதுக்கு முயற்சி செய்வான். ஒன்று மாத்திரம் எனக்கு தெரியும், ஜஸ்டினாகிய நான் என்னுடைய ஊழியத்தை நான் வேண்டாம் என்று உதறுவேன் என்றால், நானே இல்லாமல் தேவன் ஒரு வேலையை என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். அவர் நினைத்தால் செய்ய முடியும். அப்ப நான் என்ன செய்றேன்? எனக்குரியதை பற்றி கொண்டிருக்கிறேன். மிகுந்த பயத்தோடும் பக்தியோடும், ஆண்டவரே நீங்க எனக்கு கொடுத்த கிருபை, இந்த பிரசங்கன்றது நீங்க எனக்கு கொடுத்த கிருபை ஆண்டவரே, அதுக்காக நான் நன்றி சொல்றேன். என்னை பார்க்கலும் எத்தனையோ உத்தமர்கள், நல்லவர்கள், சிறந்தவர்கள், திறமைசாலிகள் இருக்கும்போது எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து என்னை பேச வச்சு, அந்த பேசுறது நான் ஒரு பேர் கேட்பதற்கு நீங்கள் செஞ்சுருக்கீங்கன்னா உங்கள் பாதம் தொட்டு வணங்குறேன் ஆண்டவரே. இட்ஸ் அ ப்ரிவிலேஜ் இன் மை லைஃப். என் வாழ்க்கையில் எங்கெங்கேயும் நான் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்துச்சு. ஆனால் ஒன்றே ஒன்று என் மனதின் ஆழத்தில் இருந்தது, ஐ நெவர் மிஸ் மை அட்ரஸ். ஐ நெவர் மிஸ் மை அட்ரஸ். ஐ நோ திஸ் இஸ் மை ட்ராக். இன்றைக்கும் கூட அநேக வாய்ப்புகளை நான் நோ சொல்கிறேன். வெளி நாடுகளிலிருந்து வருகிற வாய்ப்புகளை நோ சொல்கிறேன். வெளி மாநிலங்கள், வெளி ஊர்களிலிருந்து வருகிறதை நோ சொல்கிறேன். கர்த்தர் அறிவார். பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் மை ட்ராக். ஐ நோ இஃப் திஸ் இஸ் மை பிளேஸ்னா நான் இங்கே தான் நிற்கணும். வென் ஐ ஃபைண்ட் மை ஆஃபீஸ், என் சால்வேஷன் என்ன ஆகுது? கேரி அவுட் ஆக ஆரம்பிக்குது, நிறைவேற ஆரம்பிக்கிறது, நிறைவேற ஆரம்பிக்கிறது. அப்படி உங்கள் ஆஃபீஸை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதில் இணைந்திருங்கள். உங்கள் உறவுகளை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதில் இணைந்திருங்கள். உங்கள் தலைவரை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அதில் ஒட்டி கொண்டிருங்கள். காரணம், அவர்தான் உங்கள் மீது இருக்கிற ஆலோசனையை நிறைவேற்றுவதற்காய் தேவனால் அனுப்பப்பட்டவர், அல்லது அதுதான் நீங்கள் எதற்காய் பிடிக்கப்பட்டீர்களோ அது நிறைவேறுவதற்காக கொடுக்கப்பட்டது. இப்படி இருக்கும்போது நெகட்டிவ் திங்ஸ் இருக்கும், மைனஸ் இருக்கும். என் கூட இருக்கிறவர்கிட்ட மைனஸ் இருக்கும், எனக்கு தெரியும். உங்கள்கிட்ட இருக்கிற மைனஸ் அவருக்கு தெரியும். தேவன் என்ன செய்கிறாரு? பர்பஸாகவே அதை விட்டு வைக்கிறாரு. ஏன்னா ஒன்றை எனக்கு கற்றுத்தருகிறார்.
ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம் பெர்ஃபெக்ஷனில் கட்டப்படலை, அஃபெக்ஷன்லாம் கட்டப்படுது, லவ்வில் கட்டப்படுது. இட்ஸ் த வேர்ல்ட் ஆஃப் லவ். இட்ஸ் அ வேர்ல்ட் ஆஃப் லவ். ஸோ கர்த்தர் நல்லவர். உங்களோட கூட பேசுவதற்கு தேவன் கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லுகிறேன். ஸோ உங்களிடத்தில் பவுல் சொன்ன அதே வார்த்தையை நான் சொல்லி முடிக்கிறேன். உங்கள் ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்கள் ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு, கம்ப்ளீட் ஆகிறதுக்கு, கேரி அவுட் ஆகிறதுக்கு, எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு, இன் எஃபெக்டுக்கு வர்றதுக்கு, ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு பயத்தோடும் நடுக்கத்தோடும் பிரயாசப்படுங்கள். ஏனென்றால் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி உங்களை விருப்பங்களை கொடுத்து சரியான இடத்தில் இணைக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். நான் கொடுக்கிற ஊழியத்தை நான் கொடுத்துருக்காருன்னா நான் அதற்காய் பிடிக்கப்பட்டிருக்கிறேன். அதற்காய் பிடிக்கப்பட்டிருக்கிறேன். எனக்கு பேசுகிற ஊழியத்தை கொடுத்துருக்கிறார் என்றால் அதற்கு நான் பிடிக்கப்பட்டிருக்கிறேன். தாவீது கோலியாத்தை கொன்று இஸ்ரவேல் நாட்டை காப்பாற்றினானா இல்லையா? ஆமென் சொல்லுங்க. ஆமாம், இது பாதி கதை தான். தாவீது கோலியாத்தை கொன்னது பாதி கதை. மீதி கதை நான் சொல்கிறேன் கேளுங்க. கோலியாத்துக்கு எத்தனை பேர் இருந்தாங்க? அண்ணன் தம்பி 5 பேர் இருந்தாங்க டோட்டலாக, கோலியாத்தை சேர்த்து. அதனால கல் எத்தனை கல் எடுத்தான்? 5 கல் எடுத்தான். உடனே அதை அதிசயமான ஒரு ஆலோசனை கருத்தர் கொன்னே விடுவேன், அதுக்கு சம்மந்தமே கிடையாது. இல்லை சார் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள், அதுவும் கிடையாது. அப்போ இந்த 5 கல் எதை குறிக்குது? எதையுமே குறிக்கல. அண்ணன் தம்பி 5 பேர், 5 பேரை காலி பண்ணுறதுக்கு 5 கல் எடுத்தான். ஆமாம், பரலோ கெப்ரியலை மிரல்றான். 5 கல்லுக்கு இப்படியே எங்கேயோ கனெக்ட் ஆக் பண்ணுறான். இப்போ உங்கள் ஆளுங்க பயங்கரமாக இருக்காங்க சார் அப்படின்றானே. 5 கல் எடுத்து சுற்றி அடித்த உடனே கல்ல கோலியாத்தை என்ன செஞ்சிட்டான்? காலி ஆயிட்டான். காலி ஆன உடனே இந்த 4 பேர் எஸ்கேப் ஆனாலும் அவங்க உட்காந்து பிளான் பண்ணாங்க, இந்த தாவீதுக்கு சாவுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அது நம்ம கையால் தாண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கோலியாத்து கல்லறையில் மண் எடுத்து சத்தியம் பண்ணிட்டாங்க. இங்கே தாவீது அதெல்லாம் தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்காரு. ஒரு 20 வருஷம் கழிச்சு திரும்ப பெலிஸ்தீர்களோட சண்டை வருது. இப்போ தாவீது கொஞ்சம் என்ன ஆகிட்டாரு? வயசாயிட்டார். ஸோ வெரி ஃபேண்டாஸ்டிக் ஸ்டோரி. அப்போ போர் மும்பனமாய் நடந்து கொண்டு இருக்கிறது. தாவீது கத்தி எடுத்து உள்ள சுற்றிக்கிட்டு இருக்கிறான். சுற்றிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே 4 பேர் அண்ணன் தம்பி கண்ணை காமிச்சு அப்படியே ரவுண்ட் பண்ணிட்டாங்க. தாவீதை ரவுண்ட் பண்ணிட்டாங்க. எங்கள் அண்ணனை கொண்டுட்டு அவனை கொல்லாம விட மாட்டேன்டான். தாவீது கத்தி எடுத்து சண்டை போடுறான். அவனால் என்ன செய்ய முடியல, பழைய பலன் இல்லை. அப்படியே போட்டு என்ன செய்யறாங்க? அமுக்குறாங்க. அமுட்டு போட்டுறான்றாங்க. அடுத்தவன் சரட்டு உருவிட்டான். செத்தானா தாவீதுன்னு போது அப்படியே தளபதி உள்ள நுழைஞ்சு அடிச்சா பாரு. அவர் அடி அப்படியே தாவீது பார்க்குறான். அவன் யாரு? அவன் பேரு தளபதி. உள்ள புகுந்து அடிச்சு இவைகளை காலி பண்ணிட்டான். காலி பண்ணப்ப அன்றைக்கு கர்த்தர் என்ற சொன்னாரு, இதே தாவீது இஸ்ரவேல் தேசத்தை எதிரியை கொன்று இவன் காப்பாற்றினான். இன்றைக்கு இவன் தளபதிகள் இவன் உயிரை காப்பாற்றினார்கள். This is what God's kingdom. This is what God's ministry. This is what God's calling. ஒரு தலைவன் எப்பொழுதும் உன்னை காப்பாற்றிக் கொண்டிருப்பதல்ல. ஒரு முறை தலைவன் உன்னை பாவத்திலிருந்து தூக்கி விடுவான், மறுமுறை தலைவனை நீ பாவத்திலிருந்து தூக்கிவிட வேண்டும். அதற்காக தான் நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். ஒரு முறை உன்னை தூக்கி விடுவான். ஆனால் எத்தனை சபைகள் சாபக்கேடு. அந்த பாஸ்டர் 100 தடவை அவனை ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. ஒரு தடவை அவர் தப்பு பண்ணியிருந்தா, பாஸ்டர் தப்பு பண்ணிட்டாரியா, தப்பு பண்ணிட்டாரியா. ஏன் நேற்று அவர் கொண்டார்ல, இன்னைக்கு நீ உள்ள போந்து நிற்க வேண்டியாள்ரா. அவன் தான்டா தளபதி. ஆமென் சொல்லுங்க.